வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வெள்ளாட்டு தலைக்கறி குழம்பு வைக்கலாம். தலைக்கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம். கறி நல்லா இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டால் கறி வேகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். இந்த கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு ஊற்றினமா போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விடலாம். தலைக்கறி செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்டியாக செய்யலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 6 விசிலுக்கு விடலாம். சீரகம், மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கோம். 6 விசிலில் கறி நல்லா வெந்துடும். வெயிட் பண்ணலாம். கறி நல்லா வெந்துருச்சு. அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். நல்லா கலந்து விடலாம். சீக்கிரம் செவந்து வதங்கிடும். இந்த கடாய் நான் டார்ஜிலிங்கில் இருக்கும்போது வாங்கினது. அடி கனமான கடாய், அதனால் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். போட்டுடலாம். சீக்கிரம் வதங்கிடும். கலந்து விடலாம். இஞ்சி பூண்டு சோம்பு நல்லா வதங்கிருச்சு. 4 தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுடலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். மட்டன் தலை, மட்டன் கறியெல்லாம் வாங்கும்போது வெள்ளாட்டு கறியாக கேட்டு வாங்கணும். செம்மறி ஆடு உடம்பு வலிக்குன்னு சொல்லுவாங்க. கறி டேஸ்டியாக இருக்கும், ஆனால் உடம்பெல்லாம் வலிக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கலந்து விடலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு போடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மட்டன் வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போயும் உப்பு போட்டிருக்கோம். இதே குழம்புக்கு போதுமான அளவு இருக்கும். தக்காளி வதங்க உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதில் இருக்க ஈரத்தையெல்லாம் உப்பு இழுத்துருன்னு சொல்லுவாங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டு தேவையான மசாலா பொடிகளை போட்டுடலாம். எல்லாம் ரொம்ப சிம்பிளான மசாலாங்க தான். நல்லா கலந்து விட்டாச்சு. பொடிகளை போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாயை வாங்கி நானே மிஷினில் அரைச்சது, அதனால் இந்த மிளகாய்த்தூள் நல்லா காரம். 1 ஸ்பூன் போதும். மட்டன் மசாலா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தலைக்கறி வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு, அதனால் இல்லை மஞ்சத்தூள் போட வேண்டியதில்லை. மட்டன் மசாலா 3 ஸ்பூன் போட்டாச்சு. 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடலாம். கொத்தமல்லியில் சீரகமும் மிளகும் கலந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போதும். தேவையான மசாலா பொடிகளெலாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விடுவோம். இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலாங்க. தீயை சிம்மில் வச்சு வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சுருக்க தலைக்கறியை எடுத்து போட்டுடலாம். தலைக்கறியை அந்த தண்ணியோடு எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். இதில்
தீயை சிம்மில் வச்சுட்டு ரொம்ப கவனமாக ஊற்றணும், இல்லாட்டினா மேலே தெளிச்சிடும். கறி நல்லா பூ போல் வெந்துருச்சு. ரொம்ப கவனமாக ஊற்றிக்கலாம். அப்படியே எல்லாமே ஊற்றிடலாம். தலைக்கறி குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லா கறியும் போட்டாச்சு. இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். ஓரளவுக்கு சுண்டுட்டோம். கறி இந்த மசாலாங்களோட கலந்து நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் விடலாம். ஏற்கனவே கறி நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் விடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வைக்கலாம். தலைக்கறி போட்டது தீயை அதிகப்படுத்திக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். நல்லா கலந்து விடலாம். அரை மூடி தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. இட்லி தோசைக்கு இந்த தலைக்கறி குழம்பை ஊற்றி சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்லாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். தேங்காவோட பச்சை வாசனையில் போய் ரொம்ப ருசியாக இருக்கும். கலந்து விட்டு மூடி போட்டு வைக்கலாம். உப்பு காரம் எல்லாம் சரியான அளவில் இருக்கே. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கே. டேஸ்டி பார்த்தாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பர் டேஸ்டியில் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் மூளையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு கொதிக்கிறப்ப போட்டோமா 2 நிமிஷத்தில் மூளை வெந்துடும். மூளை சீக்கிரம் வெந்துடும். மூளையை போட்டுடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். 2 நிமிஷம் போதும். லேசாக கலந்து விடலாம். 2 நிமிஷத்தில் தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடும். மூடி போடலாம். 2 நிமிஷம் விடலாம். வாசனை கமகமன்னு ஆளை தூக்குதே. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். மூளை 2 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. சூப்பராக வெந்துருச்சு மூளை. நல்லா கலந்து விடலாம். கமகமன்னு மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கருவேப்பிலை தூவி கலந்து விடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். 2 செகண்டு மூடி போட்டு வைக்கலாம். தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கக்கூடிய சமையலை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.